வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். திமுக உடன்பிறப்புகள் கருப்பு பெயிண்ட் பிரஷ்ஷை எடுத்து ரயில்வே ஸ்டேஷனு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிருக்காங்களா, இதுக்கு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக உடன்பிறப்புகள் அப்படியே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இடி ஆஃபீஸு, இங்கே போயிட்டு உங்களுடைய இந்த வீர தீர செயலை பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருமான வரி அலுவலகம் மற்றும் இடி அலுவலகத்துக்கு அட்ரஸ் தெரியலை அப்படின்னா அடிக்கடி அங்கே போயிட்டு வரக்கூடிய விசாரணைக்காக போயிட்டு வரக்கூடிய திமுக அமைச்சர்கள்ட்ட அட்ரஸை கேட்டு அங்கே போய் இதெல்லாம் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு அண்ணாமலை பங்கமாக கலாய்ச்சி அப்படியே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இதில் பெரிய விவாதம் என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் தமிழுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கும், உரிமைகளை காக்க உயிரை கொடுக்கவும் தயார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக பேசினார். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழை காக்கக்கூடிய இந்த அறப்போரில் என்றும் முன் நிற்பேன், உடன்பிறப்புகளின் இரத்தத்தில் ஊறிய இந்த உணர்வு உயிர் அடங்கும் வரை அந்த உணர்வு அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இதுக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு, அதாவது உயிரை கொடுக்கவும் தயார் அப்படின்னு ஒரு பக்கத்து உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கத்து உயிர் அடங்கும் வரை இந்த உணர்வு அடங்காது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின், இவங்கெல்லாம் ரொம்ப ஆவேசமாக பதிவு போடுறத பேசுறத பார்க்க முடியுது. அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னா, திமுகவில் மேல்மட்ட அதிகாரத்தில் இருந்தவர்கள் யாராவது ஒருவர் மொழிப்போர் தியாகி ஆகியிருக்காங்களா? திமுகவுடைய முக்கியமான தலைவராக இருந்த யாராவது ஒருத்தங்க இப்போ வரைக்கும் மொழிப்போர் தியாகி ஆகியிருக்காங்களா? எத்தனை நாட்கள் தான் இப்படி அப்பாவிகளின் உணர்வை தூண்டி பலிக்கடா ஆக்கிவிட்டு அந்த நெருப்பில் குளிர் காய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னைக்காவது திமுகவுடைய தலைவர்கள் யாராவது மொழிப்போர் தியாகி ஆயிருக்காங்களா? இனி எவ்வளோ நாள் இப்படி அப்பாவி மக்களுடைய உணர்வை தூண்டி அவங்கள பலிக்கடா ஆக்கி அந்த நெருப்பில் குளிர் காய்வீர்கள் அப்படின்னு அண்ணாமலையுடைய ரியாக்ஷன் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. முக்கியமாக திமுக உடன்பிறப்புகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் எழுதின கடிதத்தை அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல, அதில் கடைசி லைன் என்ன பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, பெயிண்ட் டப்பாவோட சுற்றி திரியக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு ஹிந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கையில் நீங்கள் விளக்க மறந்து போனது வருத்தமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கலாய்ச்சிருக்காரு. ஹிந்தி எது ஆங்கிலம் எது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மறந்தது வருத்தமே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எதுக்காக இந்த வார்த்தை அப்படின்னா, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக போய் ஹிந்தி எழுத்துக்களை திமுக உடன்பிறப்புகள் அழிச்சிருக்காங்களே, அப்படி கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே போர்டை பார்த்துருக்காங்க, ஏனியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அது மேலே ஏறி கருப்பு பெயிண்ட்டை பிரஷ்ஷில் நினச்சி ஆங்கிலத்தை அழிச்சிட்டாங்க. திமுக உடன்பிறப்புகள் ஆங்கிலத்தை அழிச்சிட்டாங்க. அதான் பாஜக அந்த வீடியோ ஷேர் பண்ணி, ஹிந்தி எது ஆங்கிலம் எது அப்படிங்கிறதே தெரியலையே, இவங்கெல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கிட்டாங்கப்பா அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணாங்க அந்த வீடியோவை. அதை தான் அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு, கலாய்ச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பெயிண்ட் டப்பாவோடு சுற்றி திரியக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு ஹிந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கையில் விளக்க மறந்து போனது வருத்தமே அப்படின்னு அண்ணாமலை கலாய்ச்சி விட்டுருக்காரு. இதெல்லாம் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இந்த டாபிக் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்குங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.